கவர்மெண்ட் காசு எடுத்து தூக்கி மக்கள் வரி பணத்தில் நல்லது பண்ணுறதுங்கிறது நான் தான் பண்ணுவேன் அதை. எங்கெங்கே கடன் வாங்கி இந்தா ஆம்பளைக்கு 500, பொம்பளைக்கு 1000, இந்த உனக்கு அது இது அது இல்லை. தன் பணத்தில் உன் சம்பளத்தில் ஏதாவது நீ மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கியா? மனசு கேட்கணும். அரசியல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேட்கணும். கேட்டு அது விஜய் அவர்களுக்கு அந்த தகுதி அது இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. விஜயகாந்த் சாருக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. அந்த வருஷம் பார்க்கும்போது எனக்கு முதல் தகுதியாக அவர் சம்பாதிச்ச பணத்தில் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அதான் அப்படி இருக்கும்போது அடுத்து அவங்க மாதிரி வரும் தான் நாளைக்கு நல்லது பண்ணுவாங்க. விஜய் சார்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் அவர் சம்பாதிச்ச பணத்தில் தான் இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கிறார். ஓகே, அப்படி ஒரு மனுஷன் நாளைக்கு ஒரு பதவிகள் வந்தால் கூட கண்டிப்பாக நல்லது, நாளைக்கு மக்கள் வரி பணத்தை பண்ணால் கூட நல்லது பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மக்களுக்கு வரணும். அதான் உண்மையை சொல்லுங்க. அவரை வச்சு படம் பண்ணதுனால எல்லாம் இல்லாமல் உண்மையை சொல்லணும்னா விஜய் அவர்களால முதல்வர் ஆக முடியுமா? யதார்த்தம் என்ன? விஜயகாந்தனுடைய கட்சியே இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவருடைய முதல் அஸ்திவாரம் பலம் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் தான். இன்னைக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து விஜய் சார்ட்ட வந்து அவருக்கு என்ன கொள்கை, நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு, இதில் ஆராயவே மாட்டான். ஃபேன்ஸ் வந்து என் தலைவன்